ப்ரோ கபடி லீக் சீசன் 11 குஜராத் ஜெயண்ட்ஸ் டீமோட PKL சீசன் 11க்கான ஸ்குவாடோட ஸ்வாட் அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க ஸ்குவாடை எப்படி இப்போதைக்கு பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends, 1 minute please. குஜராத் ஜெயண்ட்ஸ் டீம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 2 டைம் ரன்னர் அப்னு நினைக்கிறேன் மன்பிரீத் சிங் கோச்சிங் பண்ணிட்டு இருந்தப்போ. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருந்தாங்க. பட் லாஸ்ட் டைம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க, பிளே ஆஃபுக்குமே குவாலிஃபை ஆயிருந்தாங்க. ராம்மேகர் சிங் இந்த டீமை கையில் எடுத்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த குஜராத் ஜெயண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் PKL சீசன் 11 ஆக்ஷனில் ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 15 பேர் வரைக்கும் சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. அதிகபட்சமாக ஆக்ஷனில் பிளேயர்ஸை எடுத்த டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட குஜராத் ஜெயண்ட்ஸ் தான். ஸோ அதிலிருந்தே தெரிஞ்சிருந்துச்சு ஸோ இவங்க எந்த அளவுக்கு டீமை பில்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது. பட் ஒரு சில பிளேயர்ஸை போன சீசன் ரிலீஸ் பண்ணது கொஞ்சம் அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கலாம். பட் அதற்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கு வேற சில பிளேயர்ஸையும் எடுத்துட்டாங்க. ஸோ அதுவுமே நம்ம அங்கே குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். இந்த டீமோட ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் நான் உங்களுக்காக கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் கூடவே சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதோட தேங்க்யூ சொல்லிட்டு நான் இப்போ கண்டென்ட்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். ஸோ குஜராத் ஜெயண்ட்ஸோட ஸ்குவாட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது PKL சீசன் 11க்காக ஸோ இங்கே ரைடர்ஸ் அப்படின்னு பார்த்தா ராகேஷ் உங்கேரியா, பர்த்திக் தாகியா, நிதின் ஜக்லான், குமன் சிங், மோனு, ஹிமன்சு சிங், ஆதேஷ் அவங்களாம் இருக்காங்க. அண்ட் தென் டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீரஜ் குமார், மோஹித், அர்ஷ்லாடு, நிதேஷ், சோம்பிர் குலியா, வாஹித் அண்ட் மனோஜ் இவங்களாம் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 5 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ராஜ் டி சலுன்கே, ரோஹன் சிங், முகமது நபிபக்ஷ், பாலாஜி டி, ஜிதேந்திர யாதவ். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ராம்மேகர் சிங் தலைமையில் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ ராம்மேகர் சிங் ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் கோச் அப்படின்னு சொல்லலாம் PKL பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் எப்பவுமே அவர் மெயினாக நம்புற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ் தான். அவர் டீமில் எது மோசமாக இருந்தாலும் டிஃபெண்டர்ஸ் கன்னு மாதிரி இருப்பாங்க. பட் அதுவே இந்த டைம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ராம்மேகர் சிங் ஆக்ஷன்லேயே ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை மிஸ் பண்ணிட்டாரோ இல்லை அவரோட ஸ்ட்ராட்டஜியே இதுதானோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக உள்ள மேட்சுக்குள்ள தான் தெரியும். ஸோ நாம இப்போ அவங்களோட ஸ்வாட் அனலைசிஸ்க்குள்ளேயே என்ட்ரி ஆயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டீமோட ரைடிங் ட்ரையோ அப்படின்னு நாம சொல்லலாம். குமன் சிங், பர்த்திக் தாகியா அண்ட் கூடவே ராகேஷ் இந்த 3 பேரும் டீம்ல இருக்காங்க. ரொம்ப தரமான ரைடர்ஸ் தான், இதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ரைடர்ஸும் கிளிக் ஆனா மட்டுமே போதும், இந்த டீம் கண்டிப்பா ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பிளே ஆஃபுக்குள்ள என்ட்ரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா டிஃபெண்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் வந்தா போதும், கோப்பையை கையில தூக்கிடுவாங்க. ஸோ இதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ குமன் சிங், பர்த்திக் அண்ட் கூடவே ராகேஷோட காம்போ என்ன பண்ண போறாங்க, ஏன்னா 3 பேருமே ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு பிரைமரி ரைடர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதனால கண்டிப்பா இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. இந்த டீமோட ஸ்ட்ரென்த்தாவும் இவங்க தான் இருக்காங்க. இவங்க இல்லாம மோனு, ஹிமன்சு இந்த மாதிரி பல ரைடர்ஸ் பேக்கப்ஸுக்குமே இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த டீமோட ரைடிங் யூனிட் ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட குஜராத் ஜெயண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். சோ இந்த ரைடர்ஸ் என்ன பண்ண போறாங்க, இங்க குமன் சிங்குக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு புரோ கபடியை பொறுத்த வரைக்கும். பர்த்திக் பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. ராகேஷும் அதே மாதிரி குஜராத்துக்கு நல்லா பண்ண ஒரு ரைடர் அப்படிங்கும்போது சோ இந்த 3 பேரோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அமையும் அப்படிங்கறத நான் சொல்லிக்க விரும்புறேன். அடுத்ததா இந்த டீமோட வீக்னஸ். இந்த டீமோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட். எஸ், இந்த டீம்ல டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன, கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டான டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீரஜ் குமார் அண்ட் கூடவே இவங்க FBM யூஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்த சோம்பிர் குலியா 2 பேருமே இருக்காங்க. பட் 2 பேருக்குமே இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே கொஞ்சம் லாஸ்ட் சீசன் டவுன்ஃபாலா தான் இருந்தாங்க. அதாவது ஃபார்ம் அப்படிங்கிறது டிப்பா இருந்துச்சு. நீரஜ் குமார் இன்ஜுரி காரணமா பாதிக்கப்பட்டு வெளியே போயிருந்தாரு. அவரோட கேப்டன்சி பட்னாவிலிருந்து பறிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள் நீரஜுக்குமே நடந்திருக்கு. சோம்பேறியுமே இந்த டைம் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம உள்ள எடுத்திருக்காங்க. அவங்களோட ஃபார்ம் டிப்பானது ஒரு பிரச்சனையா அமையலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். லெஃப்ட் சைட பார்த்தோம் அப்படின்னா அங்க அர்ஷ்லாடு அண்ட் கூடவே பாலாஜி டி தான் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ 2 பேருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான், கொஞ்சம் புதுசா உள்ள வந்திருக்கிறவங்க. பாலாஜி டி லாஸ்ட் டைம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் அவர்கிட்ட எதையோ பார்த்ததுனால தான் ராம்மேகர் சிங் அவர் ரீடைன் பண்ணியிருக்காரு. அது இந்த டைம் ஒழுங்கா ஒர்க் ஆகணும். லாஸ்ட் டைம் மாதிரி அவர் நிறைய மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ ஓவராலா இந்த டீமோட டிஃபென்ஸ் யூனிட் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா செட் ஆகாத டிஃபென்ஸ் யூனிட்டா இருக்கு. அதுதான் இந்த
டீமோட மைனஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கருதுறேன். ஸோ அந்த டீமோட வீக்னஸ் ஆகும் அதுதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் இந்த டீமோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ள என்ட்ரி ஆகும். ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒன்னு இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நீரஜ் குமார், ஸோ அவரை வந்து மேக்ஸிமம் கேப்டனா அப்பாயிண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல. பட் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு சீசனா இது இருக்கும். லாஸ்ட் சீசன் கொஞ்சம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஜுரி பிரச்சனை இருந்துச்சு, ஃபார்ம் டிப்பா இருந்துச்சு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்ததுனால அவரோட பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. நீரஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொஞ்சம் அண்டர் ரேட்டடான ஒரு டிஃபெண்டர் தான். அவரை பத்தி நம்ம பெருசா எங்கேயும் பேசியிருக்க கூட மாட்டோம். சேம் தான் ரைட் கார்னர் சோம்பிரும் கூட. சோம்பிர்லாம் ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட். சோம்பிரை பார்க்கவும் சரி அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரி எப்படி இருக்கும் அப்படின்னா சந்தீப் சர்மா மாதிரி இருக்கும் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். இங்க எப்படி சந்தீப் சர்மா அண்டர் ரேட்டடோ அதே மாதிரி தான் சோம்பிர் இங்க அண்டர் ரேட்டட்னு சொல்லுவாங்க தாராளமா. ஸோ அவர் வந்து ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லா சீசனும் கொடுத்துருவாரு. பட் அதை விட எக்ஸ்ப்ளோசிவான பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் வேணும். அதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிஃபெண்டர். போன டைம் ஃபசல் இருந்தாரு, இப்போ இவர் தான் லீட் பண்ண போறாரு டிஃபென்ஸ் யூனிட். அப்படிங்கும் போது இவரோ இல்ல நீரஜோ ரெண்டு பேரும் யாராச்சும் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற முக்கியமான ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ் கண்டிப்பா சொல்லலாம். முகமது இஸ்மாயில், நபி பக்ஷ், ஈரானியன் ஆல்ரவுண்டர். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் பெங்கால் வாரியர்ஸ்ல இருக்க போலாம் பெருசா புகழ்ல பேசிட்டு இருந்தா ஒரு சீசன் அவங்க டைட்டில் அடிக்கிறதுக்கு அந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா எங்க போனாருன்னே தெரியல, அந்த அளவுக்கு மொத்தமா காணாமலே போயிட்டாரு. சோ அந்த முகமது இஸ்மாயில், நபி பக்ஷை நம்ம கண்டுபிடிச்சு திரும்பவும் கொண்டு வரணும். சோ அவர் கொஞ்சம் மிஸ் ஆகுறாரு. சோ அவருக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் டீம்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது மட்டும் தான் கேள்விக்குறி. எனக்கு தெரிஞ்சு 3 சூப்பரான ரைடர்ஸும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட மாட்டாங்க. சோ அதனால ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு சான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு. சப்ஸ்டிட்யூட்டா வந்தா கூட தன்னை ப்ரூவ் பண்ணாருன்னா ராமேகர் சிங் கண்டிப்பா அவரை யூஸ் பண்ணுவார். ஏன்னா ராமேகர் சிங்குக்கு பிடிச்ச ஒரு பிளேயரும் கூட. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம தமிழகத்தை சேர்ந்த பாலாஜி டி, சோ அவருக்கு ரீடைன் பண்ணி ராமேகர் சிங் ஒரு வாழ்வு கொடுத்திருக்காரு. சோ அது அவர் யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா அந்த லெஃப்ட் கவருக்கு அவரை தான் யூஸ் பண்ண போறாரு ராமேகர் சிங், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் யாரு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா, சோ இங்க எப்படி புனரிப்பட்டன்ல அபினேஷ் நடராஜன் அசைக்க முடியாத ஒரு டிஃபெண்டரா இருக்காரோ அதே மாதிரி கண்டிப்பா இங்க பாலாஜி டியும் குஜராத் ஜெயண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு கவர் டிஃபெண்டரா இருப்பாரு. அதை யூஸ் பண்ணிக்க போறாரா இல்லையா பாலாஜி டி அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற கேள்விக்குறி. என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி காத்திருந்து பொறுத்திருந்து தெரிஞ்சுப்போம். இப்போ நாம இந்த டீமோட த்ரெட்ஸுக்குள்ள என்ட்ரி ஆகும். அந்த டீமோட த்ரெட்ஸ் என்ன தெரியுமா? இந்த டீமோட ரைடிங் ட்ரையோ தான். இதுல முக்கியமா பர்திக் தாகியா அண்ட் கூடவே ராகேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆல்ரெடி 2 பேருமே ரொம்ப மெயினான ரைடர்ஸ். அப்படி இருக்கிறப்போ குமான் சிங்குக்கு எதுக்கு 1,97,00,000 கொடுத்து நம்ம ராமேகர் சிங் எடுத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஆக்ஷன்லயே வைக்கப்பட்டிருந்துச்சு. இதை பத்தி நானுமே பேசியிருந்தேன். இப்போ நம்ம இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு குமான் சிங்கை பிரைமரியா வச்சு ப்ளே பண்ண வச்சாரு அப்படின்னா ஆல்ரெடி சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க பர்திக்கும் ராகேஷுக்கும் அது டவுன்ஃபால் ஆகும். அவங்களோட ஃபார்மை டிப் பண்ற மாதிரி தான் அவங்களுக்கான சான்ஸ் மறுக்கப்படும். இப்போ இந்த இடத்துல குமான் சிங் ஃபார்ம் அவுட் ஆனாரு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஃபார்ம் அவுட் ஆனாருன்னா தாராளமா பெஞ்சில் உட்கார வச்சுட்டு 2 பேரையும் பிரைமரி ஆகணும் ராமேகர் சிங். அந்த மட்டும் நல்லா பண்ணாருன்னா நல்லா இருக்கும். இது த்ரெட்டா இருக்குதான் சொல்லுவேன். குமான் சிங்கோட ஐ பிரைஸ் வேல்யூ கண்டிப்பா அவருக்கு த்ரெட் தான். அவர் ஒரு இன்ஜுரி ப்ரோனும் கூட, அவரோட பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. அப்படிங்கும் போது குமான் சிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தன்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தாருனா மட்டும் போதும். அப்படி கொடுக்க முடியல, அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஃபார்ம் போயிடுச்சு அப்படின்னா தாராளமா அவர் உட்கார வச்சுட்டு மற்ற 2 ரைடர்ஸை யூஸ் பண்ண வேண்டிய த்ரெட்ஸ்ல இவங்க இருக்காங்க. அதுக்கு ரைடர்ஸ் இருக்காங்க, மனசு இருக்கணும். ராமேகர் சிங் என்ன பண்ண போறாரு வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டீமோட த்ரெட்ஸ் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து இவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் செட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன த்ரெட்டுமே அவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க, இதெல்லாம் இப்படி சமாளிக்க போறாங்க? குஜராத் ஜெயண்ட்ஸ் இந்த டைம் பிளே ஆஃபுக்கு போகுமா அப்படிங்கிற உங்களோட கொஸ்டினுக்கு என்னோட பதில் போக மாட்டாங்க. ஸோ இதை நான் சொல்லிட்டு இப்போதைக்கு வீடியோவை முடிக்க. உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.